மதியம் நல்லா சாப்பிட வேண்டியது, கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க வேண்டியது, தூங்கி எழுந்திரிச்சு கிச்சனில் போயிட்டு என்னடா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. இதே பொழப்பாக போயிட்டுருக்கு. ஸ்நாக்ஸும் சாப்பிடணும், அதே நேரத்தில் நிறைய பாத்திரம் யூஸும் பண்ணிடக்கூடாது. சமைக்கிற வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணிக்கிட்டேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்ல, அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1 கப் ரவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டேன். திக்காயிட்டு வரும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கலாம். லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மெதுவடை ஷேப்ல நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த ஒரு வடையை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லைன்னா சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி அதில் பெருங்காயம், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டுட்டு இட்லி பொடியும் சேர்த்து இந்த பால்ஸும் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதுவும் செஞ்சு வடைக்கு மாவே அரைக்காம டக்குன்னு ஒரு வடை ரெடி பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.